தேவ வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனை எங்களுடைய சப்பா மீண்டும் இந்த 2வது வாரத்தில் இவர்கள் மத்தியில் உங்களுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. அடியை மறைங்க, நீங்கள் பேசுங்கப்பா. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்து வர பிரதரை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தாரை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு வாரமும் பொறுமையோடு எங்களுடைய நீர் கொடுக்குற இந்த வார்த்தைகளை கேட்டு அது மூலியமாக அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பலப்படுத்திக் கொள்ள இந்த திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நன்றி. அவர்கள் இன்னும் பலப்படுத்துங்க. அடியை மறைங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று தேவ வார்த்தைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனம் 3 வசனம். என்ன சொல்றாரு? பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். அநாதி சிநேகம் என்பது எவர் லாஸ்டிங் லவ். உன் மரண நாட்கள் வரைக்கும் அந்த அன்பு மாறாத அன்பா இருக்கும் என்பதை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். அதை அர்த்தம் சொல்றாரு, காருண்யத்தினால் உன்னை எடுத்துக்கொண்டேன். மகா பெரிய அன்பு. அன்பு காருண்யம் என்பது மகா பெரிய அன்பு. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் எவர்லாஸ்டிங் அன்பை கொடுக்க போறேன்ப்பா. அது என்னைக்குமே அது மாறப்போகிறது இல்லை. அது எப்படி யாரெல்லாம் உனக்கு அன்பு செலுத்துறாங்களோ அதை விட அது எப்படி இருக்குமா? மகா பெரிய அன்பாக உனக்கு நான் செலுத்த போறேன் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக யாருக்கு சொல்கிறார்? இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறார். இஸ்ரேல் மக்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நம்ம இஸ்ரேல் மக்களா இல்லையா? ஆமா, நம்மள தேவனை நேசிக்கிற பிள்ளைகள். யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தன் பிதாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களாம் யாரு? இஸ்ரவேல். சரி, இதோட பின்னணியை பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி கிமு 650ஆம் ஆண்டு அவர் பிறக்கிறார். அவர் கடவுள்லாம் பண்றாரு, ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு 23 வயசு. அப்ப கடவுள் அவரை கூப்பிடும் போது அவர் என்ன சொல்றாரு? எப்ப வாசிக்கலாம்? எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ அவர் எங்க பிறக்கிறார்? பெஞ்சமின் உள்ள யூதா கோத்திரத்துல, ஆனால் லேவி கோத்திரத்துல பிறக்கிறார். எங்க பிறக்கிறார்? ஜெருசலேமில் பிறக்கிறார். அங்க நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அப்பா உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் என்ன பண்றேன்? உன்னை இந்த ஊழியத்துக்கு நான் அழைக்கிறேன்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 7 வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு? கடவுள் வந்து கூப்பிடுறாரு. அவர் என்ன சொல்ற? நான் சிறு பிள்ளையா இருக்கேன்ப்பா, என்ன கூப்பிடுறீங்கன்னு அவர் சொல்ற. நீ சிறு பிள்ளை இல்லை, 23 வயசு நீங்க சிறு பிள்ளையா? கிடையாது. அவர் சொல்ற, நீ சிறு பிள்ளை இல்லப்பா, நீ போ, நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன்னை கொண்டு என் வார்த்தைகளை சொல்லுவேன். இதில் என்ன புரியுதுன்னா, கடவுளுக்கு நீ எந்த வயசுல இருக்க தேவையில்லை. நீ சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவர் உன்னை அவருடைய ஊழியத்துக்கென்று அவர் அழைப்பார். இந்த எரேமியா வந்து தன்னுடைய வயசுல அவர் வந்து சிறைப்பிடிச்சு போறாங்க. எந்த காலத்துல அவர் இந்த தீர்க்கதரிசிகளை உரைச்சு கொண்டு இருந்தார் சொல்லுங்க. இஸ்ரவேல் யூதா மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்பதை இவர் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வசனங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வசனம் 11 வசனம். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரம் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். எப்ப சொல்றாரு? 70 வருஷம் இந்த யூத மக்கள் என்ன பண்ணுவாங்க?
பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்பதை அவர் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காரு? 24 ஆண்டுகளாக, 23 ஆண்டுகளாக அவர் தீர்க்க தரிசனங்களை அவர்களுக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார். தானியேல் அரசு பண்ணி கூட்டு போனாங்களா? போன வாரம் பார்த்தா யார் அரசு பண்ணி கூட்டு போனாங்க? எசேக்கியேலை கூட்டிட்டு போனாங்க. இவரையும் என்ன பண்றாங்க? கைது செய்து அந்த தேசத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனால் தேவன் இவர் மேற்கொண்ட அன்பினாலே அங்கே அவர் விடுதலையாக்கப்படுகிறார். அதே நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றான்? இவரை விட்டுருப்பா, இவரை கொண்டு போக. எரேமியாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனம் 1 பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவல் சேனாதிபதியாக நெபுசராதான் விடுதலையாக்கி ராமாவில் இருந்து அனுப்பிவிடப்பட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். அதே 39:11 வாசிங்க. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதனை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோட சொல்லுகிற படியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். இங்க பாருங்க, நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றான் காவல்காரனுக்கு? அப்பா, அவனை அரெஸ்ட் பண்ணாத, அவனை விடுதலையாக்கிடு. அவன் எப்படி போனோம் உங்ககிட்ட சொல்றானோ, அவன் என்ன கட்டளைகள் சொல்றானோ அதன்படியே அவன் நடத்தி கொண்டு போ. ஏன்னா தேவன் அவன் மேல் இரக்கம் கொண்டு, ஏன்னா இன்னும் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவன் சிறைப்பட்டு பட்டானா அங்க தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் இன்னும் எத்தனை மக்கள் அங்க இருக்காங்க? யூதால இன்னும் அநேக மக்கள். ஏன்னா வாலிபர்கள் மட்டும் தான் எங்க போனாங்க? பாபிலோன் தேசத்துக்கு போனாங்க. அப்ப அங்க பெற்றோர்கள், முதியோர்கள் எல்லாமே எங்க இருக்காங்க? யூதால இருக்காங்க. அவன் சிறை பிடிக்கும் போது அங்க இருக்கிற அநேக பேர் என்ன பண்ணா? யுத்தத்துல அழிச்சுட்டு மீது ஒரு சில மக்கள் அங்க இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் அந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு புறஜாதிய மனுஷன் கிட்ட யார் போய் பேசுகிறார்? தேவன் போய் பேசுகிறார். இன்னைக்கு நமக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை தாங்க. நம்ம மேல இருக்கிற ஒரு முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க? நம்மள நொறுக்க பார்ப்பாங்க. ஆனா தேவன் நமக்காக என்ன பண்ணுவாரு? அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவரை விடுதலை ஆக்கின பிறகுதான் இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். யாரை குறித்து? இஸ்ரவேல் மக்களை குறித்து. அப்பா, நீங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க, நான் என்ன பண்ண போறேன்? என் அன்பால உங்களை நான் சேர்த்துக்கொள்ள போறேன். எவர் லாஸ்டிங் அன்பு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அந்த அன்பு எப்படி இருக்குமா? மகா பெரிய அன்பு. தாய் தகப்பன் கொடுக்கும் அன்பை காட்டிலும், உன் கணவன் கொடுக்கும் அன்பை காட்டிலும், உன் மனைவி கொடுக்கும் அன்பை காட்டிலும் அது பிரதானமான அன்பாய் இருக்கும் என்பதை தேவன். ஆமென். அதுதான் அங்க சொல்றாரு. அடுத்த வாசனம் வாசிங்க. எரேமியா 31:5 வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். எங்க புறப்படுவா? 5 வாசிங்கம்மா. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டிலுள்ளவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். என்ன சொல்றாரு? மீண்டும் உன்னுடைய வாழ்க்கை எங்கெங்கயோ போயிட்ட, தப்பு பண்ணிட்ட, ஆனா தேவன் இன்று உன்னை மன்னித்து உனக்கு அன்பு செலுத்தி அவர் என்ன சொல்றாரு? மீண்டும் நீ எப்படி சந்தோஷமா வாழ்ந்தியோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கொடுக்க போற. நீ என்ன பண்ண போற? சமாரியா எங்க இருக்கிறது? அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த தேசம். அங்க நீ மீண்டும் போயிட்டு என்ன பண்ண போறீங்க? திராட்சை தோட்டங்களை நட்டு அதை செழிப்பாக நீங்க என்ன பண்ண போறீங்க? சந்தோஷமாக அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். மீண்டும் மீண்டும் தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். போன வாட்டி அதுதான் சொன்னாரு. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரிப்பா, என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரிப்பா, ஆனா இதெல்லாம் நான் மன்னிச்சு என்ன பண்ண போறேன்? என்னோட எவர் லாஸ்டிங் அன்பை உனக்கு நான் கொடுக்க போறேன். ஏன் கொடுக்க போறேன்? மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில நீ எதெல்லாம் இழந்தியோ அதை நான் மீண்டும் உனக்கு எப்படி தர போறேன்? சந்தோஷமா தந்து கழிப்பாக உன்னை நான் கொண்டு போகிறேன். ஏன்? நான் உன்னை அன்பினாலே சிநேகிக்கிறேன். தேவ அன்பு நம்மளோடு இருந்துச்சுன்னா அதை விட வேற எதுவும் நமக்கு தேவை. ஆமென். ஆனா தேவ அன்பு நமக்கு எப்போ கிடைக்கும்? அவருடைய அன்பு நமக்கு எப்போ கிடைக்கும்? எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17 3:17
படிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தில் படித்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாரு இங்க பவுல் எபேசியர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றாங்க? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அப்போ எப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, விசுவாசம் இருந்தாதான் கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? நமக்குள்ள வாசமா இருப்பார். அவர் உண்டு என்பதையும் அவர் நமக்கு செய்வார் என்பதையும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அது எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கா? நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைத்திருப்பது. அப்போ விசுவாசம் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது? அன்பிலே வேரூன்றி நிற்க முடியாது. யாரோட அன்பிலே வேரூன்றி நிற்க முடியாது? கிறிஸ்துவினுடைய அன்பிலே நம்ம என்ன பண்ண முடியாது? வேரூன்றி நிற்க முடியாது. அதாவது சொன்னார் இல்லையா, என்ன விட விசுவாசம், மன்னிப்பு, அன்பு. ஏன்னா அந்த விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அன்பா இருக்க முடியும். அன்பா இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒருத்தரை மன்னிக்க முடியும் இல்லையா? நம்ம விரோதியை நம்ம மன்னிப்போமா? ஆனால் அன்பு செலுத்தினா என்ன பண்ண முடியும்? அவர்களை. அதுதான் இங்கே பவுல் என்ன பண்றாரு? எபேசியர் பட்டணத்துக்கு எழுதும் போது சொல்றாரு. அது மட்டும் சொல்லலை, ரெண்டாவது சொல்றாரு என்ன பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பில் என்னென்ன பார்க்க சொல்றாரு? அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னாது என்பதை நீங்கள் அளந்து கொள்ளுங்கள்ங்கிறாரா? உணர்ந்து கொள்ளுங்க. You have to feel it. அளக்கிறது வேலை. இத்தனை அடி மூலம் இத்தனை அடி நீளம் என்பது. ஆனால் ஒரு அன்பை நம்ம எப்போ உணர முடியும்? அவர் நம்ம மேலே காட்டுற அன்பில தான் அதை என்ன பண்ண முடியும்? நம்ம உணர முடியும். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அன்பு கொடுத்தார்? நான் சொந்த குமாரனையே நம்மளுடைய பாவத்திற்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். நம்ம கொடுப்போமா? நம்ம புள்ளிய நம்ம மருமக திட்டினாலே, ஏன் பிள்ளை திட்டுறேன், நான் எவ்வளோ செல்லமாக வளர்த்தேன், விட்டு கொடுக்குறோமா? ஆனால் அவர் பாருங்க, சொந்த குமாரன் என்பதை கூட பாராமல் நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்காகவும் நம்ம செஞ்ச பாவங்களுக்காகவும் நம்மளோட மீறுதலுக்காக என்ன பண்றாரு? அவரை ஒப்பு கொடுக்கிறார். இது சாத்தியமா? தேவனால் அது சாத்தியம். அந்த அன்பை தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும், என் பிள்ளைய இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும். ஆனால் ஏதோ ஒரு தாய் தகப்பன் என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? என்ன சேர்த்து தான் நான் கேட்குறேன். நம்ம பிள்ளை பிறக்கும் போதே ஒரு பிளான், என் பிள்ளை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வச்சு, அதில் அப்போலேருந்தே நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? சேர்த்தா ஊழியமும் செய்யணும், உங்க பிள்ளை டாக்டரும் படிக்கணும். இல்லையா? அதுதான் நீங்க ஊழியத்துக்கும் உங்க பிள்ளையை நீங்க ஒப்பு கொடுங்க, அது தானா டாக்டர் இல்லையா? கடவுள் அதான் சொல்றாரு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அவங்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதல்ல பேரண்ட்ஸ் கூட சொல்றேன், உங்க பிள்ளைகளை வளர்க்கிற அந்த பொறுப்பை மாத்திரம் தான் தேவன் நம்ம இருந்திருக்கு. கார்டியன்ஸ், உண்மையா சொல்ல போனா கார்டியன்ஸ். அவருடைய பிள்ளைகளை நம்ம கொடுத்துருக்காருன்னா அவரை எப்படி அந்த பிள்ளையை நம்ம மனுஷனாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை கண்டிச்சு வளர்க்கறது மாத்திரம் நம்ம பொறுப்பை தவிர அந்த பிள்ளைகள் மேலே நமக்கு என்ன இல்லை உரிமை இல்லை. நம்ம கேட்கலாம், நம்ம என் பிள்ளை வேணும் டாக்டர் படி, அவர் என்ன சித்தத்திற்காக அந்த பிள்ளையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்காரோ. மேபி சின்ன வயசுல சச்சின் பிரதர் கூட அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? பெரிய கம்பெனியில் சிஇஓ இருக்கலாம், மேபி அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ஆலயத்தை கொடுத்து போடா என் ஊழியர் ஆமே அவரை எதிர்பார்த்துக்க மாட்டேன். நிச்சயமா என்ன பிரதர் எதிர்பார்த்தீங்களா? உண்மையா சொல்ற, நானே எதிர்பார்க்க மணிக்க பிடிச்சி நிற்பேன். தேவன் யாரை எப்படி எந்த காலத்தில் அழைப்பார் தெரியாது. அது அவர் உங்கள் மேல் கொண்ட அன்பின். அதுதாங்க அன்பு. அவர் எப்போ உங்க ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம கடவுள் கூட தான் நடந்து கொண்டு போய்கொண்டு. அதேதான் ரோமர் சொல்லுவார். ரோமர் 5:8 யாராவது எப்படி விளங்க பண்ணினாரு? நம்ம எப்படி இருக்கோமா?
பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை ஷோயிங் இஸ் லவ், அவரோட அன்பை காட்டுறாங்க. இந்த அன்பை தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து நம்ம புறஜாதிய மக்களுக்கு அந்த அன்பு காட்டும் பொழுதுதான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஊழியம் செய்வார். அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. நீங்க யோவான் நற்செய்தி நூல் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த அன்பை பற்றி தான் சொல்லுவாங்க. அதே தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த விசுவாசத்தோடைய இது சொல்றாங்க. எபேசியர் 2 தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மற்றவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவிலே கூட உயிர்ப்பித்தார். போதுமா? என்ன சொல்றதுனால 2:4 தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களின் மன்னித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். அப்ப அவருடைய ஐஸ்வர்யம் என்பது என்னமா அவருடைய ஐஸ்வர்யம்? இரக்கம் என்பதுதான் அந்த ஐஸ்வர்யம். அந்த இரக்கத்தின் மூலியமாக தான் என்ன பண்றாரு? நம்ம பாவத்துல மன்னித்தவர்களாக இருக்கிற நமக்கு அவருடைய அன்பினாலே நம்ம என்ன பண்ணாரு? அவர் அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்ட அன்பை நம் பிள்ளைகளுக்கும் நம் கூட இருக்கிறவங்களுக்கும் எப்படி கொடுக்கணும் என்பதை தேவன் இங்கே நம்ம கடவுளை எவ்வளவு மறுதளிக்கிறோம், எவ்வளவு திட்டுறோம். ஏன் சாமி எனக்கு இதை செய்யல? ஆனா ஒரு நாளும் அவர் நம்மளை என்ன பண்ணல? கைவிடுவதே இல்லைங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனா உறக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். அந்த ஒரு நிமிஷம் நம்ம கைவிடும் போது எவ்வளவு பதச்சிடறோம். ஆனா தேவன் அப்படி நம்ம கைவிடுறாரா? அவர் என்னைக்குமே உங்க மேல் அன்பு செலுத்தி கொண்டே தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களாக தப்பு பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவர் விட்டுட்டு போலங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் மீண்டும் என்ன பண்றாரு? அவரு அதுல இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர் சேர்த்து கொண்டு அவருடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவன் ஆனா நம்மளும் மாறணும்ல. ஒரு வாட்டி நம்ம தப்பு பண்றோம், மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? ஆட்சிக்குள்ள அவர் சொல்ற அன்பு பாருங்க. யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி கூறுறாரு? எதுக்காக நம்ம மேல அன்பு வைக்கிறாரு? நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நம்ம நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது என்பதற்காக தன் சொந்த குமாரனே நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் யார் கொடுக்கிறார்? பிதானவர் கொடுக்கிறார். இதுதான் நித்திய அன்பு. அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார், கொடுப்பார். இனிமே என்ன பண்றாரு? கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனா அது எப்போ நம்ம மேல வரும்? நம்ம அந்த அன்புல நிலைத்திருக்கோம். அன்பு இருக்கிறாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. 1 Corinthians 13 நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அன்பை பத்தி சொல்லுவாங்க. கேட்ட யார்கிட்ட வாசனம்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்படி படிக்கணும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென். எது வேணா ஒழிஞ்சுக்கிடும். உங்ககிட்ட இருக்கிற பணம் போயிடும், உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் ஒழிஞ்சிடும். ஆனா அன்பு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எதுவுமே ஆகாது, ஒழிந்து போகாது. ஏன்னா அது என்ன நினைக்காது? தீங்கு நினைக்காது, பொறாமை கொள்ளாது, சினம் கொள்ளாது. இப்ப இந்த குணங்கள் எல்லாம் நம்ம அன்புல இருக்கும் பொழுது, அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பிற மக்கள் கிட்ட எப்படி இருக்கும்? அன்பா இருக்கும். அவங்க கிட்ட நீங்க அன்பா இருக்கு, அவங்க கிட்ட எப்படி இருப்பாங்க? அன்பா இருப்பாங்க. அது ஏதாவது பிரச்சனை வருமா? இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல போறீங்க, உங்க கொலீக்ஸோட நீங்க அன்பா இருக்கிறீங்க, அவங்க எப்படி உங்க மேல கோவப்பட முடியும்?
இதுதான் கடவுள் சொல்றாரு. தான் சொந்த குமாரனை கொடுக்கும் அளவுக்கு அவருக்கு அந்த பெருந்தன்மை இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும்? அந்த அன்பை நம்ம நினைக்கலாம். அதான் முதல்ல வாசிமா 13:1. நான் மனுஷ பாஷைகளையும் யூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன சொல்றாரு? நான் என்னதான் பாஷை பேசுறேன்ப்பா, பரிசுத்த ஆவியில இருந்து பேசினாலும் எனக்கு ஒருத்தர் மேல அன்பு இல்லை, அவர் மேல எனக்கு கோபம் இருக்கு, அவர் மேல பொறாமை இருக்குன்னா அது எப்படி இருக்குமா? கீழே விழுகிற பாத்திரம் சத்தம் பால் எதுக்காக யூஸா இருக்குமா? நீங்க ஒரு பாத்திரத்தை போடுங்க, வாங்கி வீண் நின்னோம், அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதெல்லாம் மீனிங் இருக்கா? அப்படிப்பட்டதா என்ன இருக்கும்? என்னுடைய அந்நிய பாஷை என்பதை அவரும் சொல்கிறார். பவுல் என்ன அழகா சொல்றார் பாருங்க, எனக்கு கிறிஸ்துவுடைய அன்பை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். அது 2வது வாசிக்கலாம். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாரு? எனக்கு எல்லா வரம் இருக்கு, தீர்க்க தரிசன வரம் இருக்கு, ஊழியம் செய்யற வரம் இருக்கு, நான் போனா அப்படியே அங்க பேய்களாம் ஓடப்படும், அப்படியே பயங்கரமா சாட்சிகளை நடக்கும்ன்றாரு. ஆனா அப்படிலாம் நடந்தோம் எனக்குள்ள அன்பு இல்லைன்னா அது அவ்வளவோ என்ன சொல்றாரு? அப்ப அன்பு எவ்வளவு வேல்யூ உள்ளது பாருங்க. அன்பு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எல்லாமே இருந்தது. காலை கூட பிறகு சொன்னார் இல்லையா, துருத்தி பார்த்தீங்கன்னா துருத்தமான பாத்திரமா நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களை திட்டிட்டு இருந்தாலும் தேவன் அதை எப்படி மாற்றுவார்னாரு? அன்பாக மாற்றுவார். ஒரு சில சாட்சி மாதிரி சொல்றேன். எனக்கு ஒரு ஷிப்மெண்ட் நான் பண்ணேன். நான் எது ஷிப்மெண்ட் பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணுவேன். அது எந்த மிஸ்டேக் எங்களுக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவ். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் எங்களுக்கு டாலர்ஸ்ல தான் பெனால்ட்டி வரும். ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணேன். அப்படி இருந்தும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $2000 பெனால்ட்டி கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த கஸ்டமர்கிட்டே நான் கலெக்ட் பண்ண முடியாது. எனக்கு $2000 ஆப்வியஸ்லி எவ்வளோ நினச்சிப்பாங்க, 1,80,000 கிட்ட. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மிஸ்டேக் நடந்துச்சு, எப்படி இந்த பெனால்ட்டி வந்துச்சு அப்படின்னு. வந்துதான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பே பண்ணி தான் ஆகணும். நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன். அப்போ ஏன் எனக்கு இது வந்துச்சு, எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? எனக்கு சும்மா விளையாட்டு இல்லை, 1,80,000 ஸ்பாட்டில் நான் கட்டணும். பட் அது எனக்கு லாபத்தில் இருக்கிற நஷ்டம் தான். எனக்கு அந்த ஷிப்மெண்ட்டுக்கான லாபம் வராது, ஆனால் என்னுடைய இதில் நஷ்டம் கிடையாது. ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அது ஏன் போகுதுன்றது எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அப்போ கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணும்போது இதை வெளிப்படுத்திக்கிறேன். அப்போ என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசுகிறேன், அப்பா என்னப்பா ஏன் உங்களுக்கு நீங்கள் கான்ஷியஸாக பண்ணுவீங்களே, எப்படி விட்டீங்க? சொன்னேன், இல்லை இந்த தப்பு நான் பண்ணியிருக்கிறேன், தெய்வன் இதை எனக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்தினார். சரி அப்பா சாரி. ஒரு தனி மனுஷனுடைய வெறுப்புனால என்ன பண்ணிட்டேன்? உங்கள் ஊழியத்தை நான் என்ன பேசிட்டேன்? கொச்சையா பேசிட்டேனா? எதுக்கு அங்கே வரீங்கன்னு சொல்லிட்டேனா? அவர் என்ன அவருக்கு மெசேஜ் கொடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேனா? அப்போ எனக்கு அவர் மேலே என்ன இருந்தது? கோபம். சாரி. இனி அவர் மேலே கோபத்தையும் வன்மத்தையும் அதுல இருந்து யார் மேலேயும் நான் கோபப்படுறதில்லை, எல்லாருமே ஆரம்பிச்சு. அது என்னை கண்டிக்கிறதுக்காக தேவன் கொடுத்த ஒரு நஷ்டம். ஆனால் பெரிய நஷ்டம் எனக்கு கிடையாது. அதான் சொல்லல, லாபத்துல எனக்கு நஷ்டம். என் கை விட்டு காசு எதுவுமே எனக்கு போடு. தேவன் இப்படிதான் நமக்கு என்ன பண்றாரு? அவர் கண்டித்து உணர்த்துகிறாரு. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அது காரணம்னா அவர்களை சிருஷ்டித்து திருத்துவதற்காக. உங்க பிள்ளை மேல அன்பு இருக்கிறதால நீங்க திட்டுறீங்க, உங்க பிள்ளை மேல அன்பு இருக்கிறதால என்ன பண்றீங்க? கடிந்து கொள்கிறீங்க. தப்பு, இது பண்ணாத, இது உனக்கே பிரச்சனை வரும், நீ படிக்கலன்னா என்ன ஆயிடுவ? ஃபெயில் ஆயிடுவ. நீ ஃபெயில் ஆகணும் என்பது உன் தாயினுடைய ஆசை அல்ல. அவங்க உன்னை கண்டித்து உணர்த்துவாங்க. நீ நல்லா படிக்கலன்னா வாழ்க்கையில் என்ன பண்ணுவ? கஷ்டப்படுவ. ஸோ கடவுள் அவர் நேராக சொல்ல மாட்டார். நமக்கு ஒரு வெளிப்பாடு நம்ம நினைச்சிடும், கடவுளே என்ன சோதிச்சிட்டாரு, என்னையே தண்டிச்சிட்டாரு நினைக்கிறோம். ஆனால் அதோட பின்னிலைவுகளை நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அவர் எப்படிப்பட்ட அன்பை நம்ம கொடுக்கிறாரு பாருங்க. யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனம் 9-11. நானும் உங்களை அன்பாயிருக்கிறேன்.
ஆ. என்ன சொல்றாரு? பிதா என்ன அன்பா இருக்காருப்பா. யார் சொல்றாரு? கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த அன்பு என்கிட்ட இருக்கு, அந்த அன்பை நீங்க என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க. ஆமென். ஏன் அது நிலைத்திருக்க சொல்றாரு? தேவன் அப்ப என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் என்ன பண்ணுவாரு? அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றும் அன்பு மாத்திரம் பெருசு இல்லை, அதுல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவைகளை சந்திப்பார், அவர் என்னை வழிநடத்துவார் என்பது இந்த விசுவாசம் இருந்தால் மாத்திரம் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு அந்த அன்புல நீங்க. நம்ம சூழ்நிலைகளை பார்த்து கொஞ்சம் பயப்படுறோம். அததான் இங்க சொல்றாரு. அவங்க இஸ்ரேல் மக்கள் எங்க போயிட்டாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. இப்ப கடவுள் சொல்றாரு, அப்பா நீ கவலைப்படாத, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு உனக்கு நித்தியமான அன்பை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுதான் பேதுருக்கிட்டே கேட்கிறாரு. யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனம். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவர் கேட்கிற கேள்வி காமன். இவர்களையும் என்னை நேசி. அவர்கள் எல்லாரை விட என்ன பண்ற? என்னை நீ நேசிக்கிறியா? அவர் என்ன சொல்றாரு? கடவுளே நான் நேசிக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? என்னோட ஆடுகளை நீ மேய்ப்பாயா. இரண்டாவது முறை என்ன கேட்கிறார் பாருங்க, 16. அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ அவர் என்ன கேட்கிறார்? செகண்ட் டைம், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா கேட்கிறார். The personal call of his love. இவர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா கேட்கிறாரு. ஆமாண்டவர் என்றான். இப்ப அவர் தான் கேட்கிறாரு, நீ என்னை என்னை அன்பா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த கேள்வி அவர் தேவன் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்மளோட பதில் என்ன? ஆம் சொல்ல போறோமா? இல்லை சப்பா உங்களுக்கு தான் தெரியும் சொல்ல போறோமா? என்ன சொல்ல? ஆனா அவர் சொல்றாரு, நான் உன் மேல என்ன இருக்கேன்? அன்பா இருக்கிறேன். என் ஆடுகளை நீ மேய்ப்பாய். அவரோட அன்பு தான் இம்பார்ட்டன்ட். நம்ம அவர் மேல அன்பா இருக்கிறோம் எனக்கு தெரியாது. தேவன் நம்ம மேல எப்படி இருக்காரா? அன்பாக. அந்த அன்பு நமக்குள்ள அவர் செலுத்தலைன்னா இன்னைக்கு நம்ம இது என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. எதுக்கு அந்த அன்பை நமக்கு செலுத்துறார்? நம்ம அந்த அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அதை எழுதி வச்சிருக்காங்க. அவருடைய சொந்த குமாரனே நம்ம கொடுக்கும் போது, நம்ம பொறுமையா இருந்து நம்ம சகித்து அந்த அன்பை பிறரிடம் செலுத்தும் பொழுது தேவன் நம்ம கிட்ட இருப்பாரா? அன்பாகவே. அதோட மாதிரி தேவன் அவரோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுவாங்க இல்லையா? இவன் பாரு அவங்க அப்பா மாதிரியே பண்றான், இவன் பாரு அவங்க அம்மா மாதிரியே பண்றாங்க. கிறிஸ்துவங்களோட ஐடென்டிட்டி என்னது? We have to share the love with. பேதுரு சொன்ன ஆமான்ட்டு அவரோட ஆடுகளை அவர் மேய்க்க வச்சாரா? மேய்ச்சாரா இல்லையா? என்ன பண்ணாரு? ஒரே நாள்ல 3000 பேரை ரட்சிக்கும்படியாக தேவன் அவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆமென். இது உங்களுக்காகவும் அவர் கொடுக்க வாஞ்சியாக. இதுதாங்க ஐயா. ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட கடவுள் வந்துட்டு போன வாரம் எனக்கு ஒரு மெசேஜில் வந்துட்டு கேட்டார். அது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. மேரேஜ் எங்கே வந்து டிசைட் பண்ணுறாங்க? மேரேஜ் பொதுவாக என்ன சொல்லுவாங்க? சொர்க்கத்தில் நிச்சயம் வருது. சொர்க்கம் யார் கையில் இருக்கு? ஆண்டவர் கிட்ட. அவன் ஏன் மைண்டில் ஒரு தோணுச்சு, ஏன் கடவுள் வந்துட்டு கல்யாணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது? ஒரு வாட்டி நான் வழியில் நடந்து போகும்போது ஆட்டோவில் ஒரு வசனம் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை என்றால் தேவனுக்கு அர்ச்சனை இல்லை.
அதனால கல்யாணத்தினால மேபி நம்ம புலம்புறோம் இல்லையா, என் ஒய்ஃப் என்னப்பா கடவுளே என்னை திட்டிகிட்டே இருக்காப்பா அப்படின்னு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, என் புருஷன் பேச்சே கேட்குறதே ப்ரே பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு, கடவுள் சொர்க்கத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஃபார் ஜோக்கராக இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ கடவுள் அவருடைய அன்புனால தான் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு உங்களை ஒரு திருமண பந்தத்துக்குள்ள சேர்ந்திருக்காரு. அந்த விட்டு கொடுக்குற தன்மைகள் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா குடும்பத்தில் என்ன இருக்காது, பிரச்சனைகளும் சண்டைகளும். இது என்ன பிரேயர் என்ன மெசேஜ் எனக்கு தெரியாது, தெய்வன் எனக்கு கொடுத்ததை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நீங்க உங்க குடும்பத்துல அன்பை நிலைநாட்டணும், விசுவாசத்துல உறுதிப்படணும், பிறரை மன்னிக்கிற தன்மைக்குள்ளாக நீங்க போகணும். அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு, உங்கள் மேல் எப்பொழுதும் அவர் அன்பா இருந்து உங்க சூழ்நிலைகள் மாற்றப்பட்டாலும் தேவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, உங்களை கைவிடாத தேவனா இருந்து உங்களை காத்துக்கொள்வார். ஒரு சின்ன கதையோட நான் முடிக்கிறேன். ஒரு அப்பா ஒரு பையன் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு திருவிழாக்கு போயிட்டு தன்னோட ஊருக்கு திரும்புறாங்க. அப்போ இருட்டிடுது, அவங்களால என்ன பண்ண முடியல, ஊருக்கு போக முடியல. அங்கே எங்கேயாவது தங்கலான்னு பார்க்குறாங்க. தூரத்தில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு லைட்டு ஒன்று தெரியுது. அவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே போனால் ஒரு சின்ன ஒரு ஓடு வீடு இருக்குது. அதில் ஒரே ஒரு முதியவர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் திருவிழாக்கு வந்தோம், எங்கள் ஊர் இங்கேருந்து பல கிலோமீட்டருக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே இருட்டிடுச்சு, அதனால் எங்களால் போக முடியல, இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கிட்டோமான்றாரு. அவர் சொல்ல வாங்கப்பா இங்கே தங்கிக்கங்கன்ட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு. சரி அவர் வீட்டில் போய் தங்குறாரு. அப்போ இவங்க சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பிடும்போது அவர் பேசுகிறாங்க. அவர் கேட்குறாரு இந்த பையனையும் அந்த அப்பாவுக்கு பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நிலை என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்தோம், இந்த மாதிரி லேட்டாக இருந்தாலும் எங்களால் போக முடியல. அப்போ இந்த அப்பா அந்த வயசுனர் பார்த்து கேட்குற, நீங்கள் என்ன இங்கே தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்களாம் எல்லாம் படிச்சுக்கிடுச்சு, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். ஸோ இங்கே ஒரு மாடு இருக்குது, இதை தான் என்ன பண்ணுறேன், நான் இந்த பால் கறந்து காலையில் விற்று அதில் வருமானம் வச்சு நான் குழப்ப நடத்திட்டு இருக்கேன்ப்பா, இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. எனக்கு பின்னாடி நிறைய தோட்டங்கள் இருக்குது, ஆனாலும் எனக்கு இதுதான் இருக்குது, இந்த மாடை வச்சு தான் என்ன பண்ணுறேன், நான் ஏதோ குழப்ப நடத்திட்டு போகிறேன் அப்படின்னோடனே சரி எல்லாம் பேசிட்டு நைட்டெல்லாம் படுத்துடுறாங்க. காலையில் 3 மணிக்கெலாம் அந்த பையனும் அப்பா எழுந்துட்டு, அவங்க அப்பா எழுந்துட்டு அந்த பையனை தட்டுறாரு, பாப்பா நம்ம கிளம்பணும், இப்போ கிளம்புனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஊருக்கு நேரத்தோடு போய் நம்ம சேர முடியும்னு சொல்லிட்டு அவன் எழுப்புறாரு. அந்த பையன் சொன்னால் அப்பா தாத்தா கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை தாத்தா வீட்டு சொன்னாலும் நேரம் ஆகிடும், அதனால நம்ம போயிடலாம் சொல்லிட்டு அவன் பையனை கிளம்பும் போது என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பா அந்த மாடியை கூட சேர்த்து. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு ஒரு விதமான அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னடா அது, அவனுக்கு இருக்கிறது ஒரு மாடு தான், அதே என்ன பண்ணிட்டாரு அப்பா எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. இவனுக்கு ரொம்ப நாளாக அந்த ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த பையனுக்கு. ஐயோ ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, எங்கள் அப்பா ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட இருந்த அவர் தான் சொன்னார், அந்த ஒரு மாடு தான் எனக்கு என்ன இருக்கு, ஜீவனத்துக்கு இருக்கு, அதையும் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கிடக்குது. இவன் ஒரு வாலிப வயசுக்கு வரான். இப்போ அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா அன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சு வந்துட்டீங்க, நான் என்ன பண்ண போறேன், அவரை போய் பார்த்துட்டு வர போறேன். அவங்க அப்பா சொல்றாரு, வேணாடா நீ போகாத. இல்லை நான் போய் பார்க்க போறேன், எனக்கு மனசுல என்ன இருக்கு, உறுத்திட்டே இருக்கு, ஒரு வேளை உண்மையாக உயிரோட இருக்காரா இல்லை அவர் மறிச்சிட்டாரா, அதை எனக்கு அவர் போய் பார்க்குற வரைக்கும் என்ன இருக்காது, எனக்கு மன அமைதி இருக்காது, இத்தனை வருஷமா எனக்கு அது ஒரு குழப்பமாவே இருக்கு அப்படின்ட்டு. சரி அவங்க அப்பா போகணும்னு அனுப்புறாரு. அவன் ஊருக்கு வரான். அந்த ஊர் பார்த்தானா அந்த இடமே அவனுக்கு தெரியல, பயங்கர மாற்றமா இருக்கு. ஒரே நல்ல ஒரு எப்படி சொல்றது, செழிப்பா இருக்கு. அங்கங்க காய்கறி தோட்டங்கள்லாம் இருக்கு. அந்த ஓடு வீடு இருந்த வேற ஒரு பங்களா வீடு மாதிரி மாறி இருக்கு. அவனுக்கு அந்த அடையாளமே தெரியல. அப்போ அந்த வழியை ஒருத்தர் போகும்போது கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி அந்த தாத்தாவோட பேர் சுப்பிரமணியன் வச்சுக்கோங்க, இந்த சுப்பிரமணிய தாத்தா வீடு எங்கே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு, இதோப்பா பெரிய பங்களா இருக்கு, அதுதான் அவரோட வீடு. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அது சுப்பிரமணிய தாத்தா அவனா நினைச்சான் பஞ்சத்தில் ஒரு கால் அவர் இறந்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறான். அவ்வளோ பெரிய வீடை கட்டி இதுதான் சுப்பிரமணிய தாத்தாவோட வீடுன்றாருன்னு சொல்லிட்டு சரி நேரம் உள்ள போகிறான். பார்த்தா அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கடை மாதிரி வச்சு அதில் காய்கள்லாம் வச்சு அவங்க விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒருவேளை அவர் தப்பாக சொல்லிட்டாரா இல்லை நான் தப்பான வீட்டுக்கு வந்துட்டான்ட்டு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அம்மாட்ட கேட்குறான், அம்மா இது சுப்பிரமணிய தாத்தா வீடா? ஆமாம், யார் சுப்பிரமணிய தாத்தா வீடு தான்.
அவர் உள்ள எங்க இருக்காருன்னா உள்ள இருக்காரு. நான் அவரை பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா அப்படின்னு. அவர் வர வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சும்மா பைஜாமெல்லாம் போட்டுட்டு கையில் மோதிரம்லாம் போட்டுட்டு ஜாலியாக வெளியே வர்றாரு. இவர் பார்க்கும்போது அவருக்கு அடையாளமே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாறுதல் அவர்கிட்ட இருக்கு. இவனை நினைச்சா அந்த தாத்தா மறிச்சிட்டு இருப்பாரு, இல்லைன்னா அவருக்கு எதுவும் நல்ல நியாயம் இருக்கும். ஆனால் அவர் செழிப்பாக இருக்கும்போது அவன் தாத்தா பார்த்து கேட்குறான், தாத்தா என்னை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், யாரும் தெரியலப்பா. இல்லை ஒரு நாள் நாங்கள் திருவிழாவுக்கு போயிட்டு இங்கே வரும்போது எங்களுக்கு தங்கி என்ன பண்ணீங்க, நீங்கள் சாப்பாடுலாம் கொடுத்தீங்களே, ஆனால் இங்கே நாங்கள் சொல்லாமல் போயிட்டோம், அதான் நீங்கள் சொல்ல வந்தேன் அப்படின்னு. அப்படியே அப்பா நீ தான் அந்த பிள்ளையா, ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல என்ன ஆச்சு, எனக்கு ஒரே வருத்தம், நீங்கள் போகும் பொழுது யாரோ என்னுடைய மாடு என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டு போயிட்டாங்க. அவங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க சொல்லலை, யாரோ என்னோட மாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் என்ன ஜீவனம் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்குன்னு ஒரு குழம்பு இருக்குது. அப்போ கடவுளை நான் ஜெபிக்கும் பொழுது இந்த தோட்டத்தை கட்டி இதில் என்ன பண்ணேன், காய்கறிகளை விவசாயம் பண்ணினாரு. நான் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஏகப்பட்ட விளைச்சல்கள் கிடைச்சி இந்த காய்கறிகளை நான் என்ன பண்ணுறேன், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும்படிக்கு தேவன் தான் பண்ணியிருக்காரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமென். அப்போ அவனுக்கு அப்போதான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, மனநிலைக்கு வந்து வேகமாக ஓடி வந்து அவன் தகப்புக்கிட்ட சொல்கிறான், அப்பா நீங்கள் அவருக்கு என்ன பண்ணீங்க, துரோகம் பண்ணீங்க, ஆனால் கடவுள் அந்த துரோகத்தை அவருக்கு என்ன பண்ணாரு, ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துருக்காருப்பான்ட்டு. அப்போ அவங்க அப்பா நடுவு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அன்னைக்கு அந்த வீட்டில் நான் தங்கும் போது நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, யாரோ என்கிட்ட வந்து நீ போகும்போது அந்த மாடு எடுத்துகிட்டு போயிடு சொன்னாங்க. அவர் சொன்னதுனால தான் என்ன பண்ணேன், அந்த மாடை நான் எடுத்துக்கொண்டு வந்து அவருக்கு நான் துரோகம் செய்யணும்னு நினைக்கலப்பா. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் நான் எப்படி இருக்கான்னு பார்க்க தெரியல, ஆனால் எனக்கு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதா, கடவுள் கூட இருக்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, அது வந்து கடவுள் வந்து நமக்கு அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கல, அது மூலியமா உங்க வாழ்க்கை மாற்றப்படும். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு காலம் அந்த மாடு அங்கே இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, அதே பாலை கறந்துருப்பாரு, அதே விந்திருப்பாரு, என்ன பண்ணியிருப்பாரு, அதே ஜீவனம் பண்ணியிருப்பாரு. அவர் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பது தேவனோட சித்தம். அவருடைய வாழ்க்கை மட்டும் அங்கே மாறல, அந்த கிராமத்துல எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செழிப்பாக இவரோட தோட்டத்தில் வந்து வேலை செய்து அவர் ஜீவனங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, காய்கறிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அது எவ்வளோ வருமானம் இருக்கும். அது எல்லாம் என்ன பண்ண போகிறார், அந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவதற்காக சில காரியங்கள் நம்ம செய்வார். நம்மள நினச்சிக்கிறோம், இது ஏன் கடவுள் எனக்கு இந்த நஷ்டத்தை கொடுத்தார், நீங்கள் அதை கேட்காதீங்க. அடுத்தது நான் என்ன செய்ய, ஏன்னா உங்களை அங்கே ஸ்டாப் பண்ண என்பது கடவுளோட சித்தம் இல்லை. உங்களை வேறு திசையில் அவர் எடுத்து கொண்டு போக அவர் யோசிப்பார். அவசரப்பட்டு செய்யாதீங்க, இதெல்லாம் ஜெபம் பண்ணி செய்யுங்க. ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வரலையா, அதே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, வேறு என்ன பண்ணலாம், தேவனிடம் பர்மிஷன் கேளுங்க. உங்களுக்கு நல்ல பாஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட வாங்க உபவாசம் இருங்க சொல்லிங்க, கடவுள் உங்களுக்கான வழிகளை அவர் காண்பிப்பார். ஏன்னா அவருடைய அன்பு என்ன இருக்கு நம்மத்துல, அந்த அன்பு இருந்துச்சுன்னா கடவுள் கடைசியாக நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது மட்டும் லாஸ்டா பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31 அவர் என்ன சொல்றாரு, நாட்கள் வரும், உங்களுக்கு ஒரு நாட்கள் வருகிறது, அது இன்னைக்கா கூட இருக்கலாம். அவர் என்ன பண்ண போறாரா, உங்களோட ஒரு புது உடன்படிக்கையை அவர் செய்ய போகிறார். ஏன்னா அவர் உங்கள் மேலே நித்திய அன்பை வைத்திருக்கிறார், மகாபெரிய அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்ன ஒரு உடன்படிக்கை பண்ணினாரோ, இந்த இங்குவே மினிஸ்டர் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இன்னைக்கு அவர் உடன்படிக்கை பண்ண போறார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை பண்ண போறார்? 33 வாசிக்கமா. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப் போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன பண்ண போறாரா, அவர் உங்கள் இருதயத்திலே அவருடைய நியாய தீர்ப்புகளை அவர் என்ன பண்ண போறாரா, எழுதி அவரே உங்களுக்கு கடவுளாக இருக்க போகிறார். நம்ம என்ன பண்றோம், நீங்க கடவுளா இருக்கப்பா, கடவுளா இருக்கன்றாரு. அவர் சொல்றாரு, நான் கூட உடன்படிக்கை பண்றேன்ப்பா,
நான் உனக்கு என்னவா இருக்க போறேன்? ஐ அம் யுவர் காட் ஆஃப் தி ஃபாதர், எவர்லாஸ்டிங் லவ் ஃபாதர் அப்படின்றார். எதனால? 34 படிங்கம்மா. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தர் அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவர் முதல் பெரியவர் மற்றும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனியாதிருப்பேன். ஆமென். உங்க பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இனியோட மன்னிக்கப்பட்டது. நீங்க யார்கிட்டயும் போய் கடவுளை பத்தி சொல்ல வேண்டாம். எல்லாரும் உங்க சிறு பிள்ளையில இருந்து என்ன பண்ண போறாங்க? கடவுளை நேசிக்க போறாங்க. இனி உங்க பாவத்தை என்ன பண்ண போறதில்லை, நினைக்க போவதில்லை. ஆமென். சொல்லுங்க, நித்தியமான அன்பை உங்களுக்கு கொடுக்க போகிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். நீங்க உங்க பாவத்தை மன்னிக்கிறீங்களே, அவர் சொல்ற நான் மன்னிச்சிட்டப்பா. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்பா நீங்க என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க. ஒரு உங்க மனசுல இருக்கலாம், இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு கடவுள் மன்னிப்பு கொடுப்பாரா, பேசாம கடவுளுக்கு விலகி போயிடலாமான்ட்டு. நான் அவர் சொல்றாரு, நீ போகாதப்பா, அதை நான் மன்னிச்சு மறந்துட்டேன். நீ போகும்போதுன்னா போ, புது மனுஷனா நீ போ. ஆமென். தேவனுடைய அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, அந்த அன்பு என்னைக்குமே எப்படி இருக்குமா? நித்திய ஜீவனுள்ளதா இருந்து நமக்கு என்னவா இருக்குமா? மன்னிப்பு கொடுக்குற அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை தான் நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுடைய நண்பர்களிடம், உங்க பிள்ளைகளிடம், உங்கள் கணவனிடம், உங்க மனைவியிடம், உங்க உறவுகளிடமும், உங்க அயலாரிடமும் நீங்க காட்டும் பொழுது, தேவன் உங்களோட என்னைக்குமே நித்திய ஜீவனாக இருந்து உங்களுக்கு நிலையான அன்பை தந்து சமாதானத்தோடு உங்களை வழிநடத்துவார். தலையில் காட்டி சொல்லி எங்களை அதிகமாக நேசிக்கும் என்ற நல்ல தகப்பனே, தேவாதேவனே சர்வா மீண்டும் இவன் மத்தியிலே அப்பா இந்த அன்பை குறித்து நீ பேசி சொல்லும் பொழுது அப்பா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் இந்த வேலையிலே நீர் இவர்களோட பேசியிருக்கி நான் விசுவாசிக்கிறேன். இவர் ஒவ்வொருவரும் நீ கூட இருங்க சப்பா. அப்ப அந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான பலத்தை நீர் தந்து அவருக்கு ஏற்படுகிற எல்லா இடையூறிலிருந்து அவர்களை காத்து மீண்டும் மீண்டும் அவர்களை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கேட்கிறாக நீர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அவர்கள் சொன்ன சாட்சிகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு தகப்பனே அவர்கள் தேவைகளை இன்னும் அதிகமாக நீர் சந்தித்து ஒரு சமாதானத்துக்குள்ளாக நீர் வழிநடத்துங்க. அன்பால் அவர்கள் நிரப்புங்க. விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கவும் பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மையை அவர்கள் கொடுங்கப்பா. சதீஷ் பிரதரை நீங்கள் ஆசீர்வதிங்க. கடந்த வாரத்தில் ஏற்பட்ட அந்த பலவீனத்திலிருந்து கூட நீர் அவருக்கு தந்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அப்பா இது நிலையான ஒரு விடுதலையாக இருக்க வேண்டும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து போகிற தாசனப்பா அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் உடைய ஊழியத்தில் பலமாய் அவர் வளர கிருபை தாங்க சப்பா. கூட இருக்கிற சிஸ்டரை நீங்கள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கும் நல்ல சரீர சுகத்தை ஞானத்தை தந்து நீர் வழிநடத்துங்கப்பா. அப்பா இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீ பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து அவர் தேவைகளை நீ தரப்போற அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட லைஃப் இருக்கு, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கு நினைக்கிற தகப்பனுக்கு நீ சொல்ற வார்த்தை நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது நீ சொல்வது போல அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய விடுதலை நீ தரப்போற அந்த கிருபைகளுக்காக நாங்கள் கோடான நன்றிகளை சொல்லிக்கிறோம் அப்பா. இது வெறும் வார்த்தையில சப்பா, நீர் கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையான வார்த்தை தகப்பனே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நீ தரப்போற அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பெரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.